सद्गुरु साईनाथ महाराज की जय। ஓம் சாய்ராம். ஓம் ஸ்ரீ சாயிநாத்தாய நமக. ஸ்ரீ சாய் மீதான அன்பு இதயத்திலே குடியிருக்கின்றது. அதிலே எந்தவித சந்தேகமும் இல்லை. அவர் நிச்சயமாக தத்தரின் அவதாரம்தான். அவருடன் இருப்பது மிகவும் நன்றாக உள்ளது. இதயத்திலே தீவிர ஏக்கம் உள்ளது. எப்போது தரிசன யோகம் பெறுவேன்? ஆசை இன்னும் நிறைவேறவில்லை. அவரின் நாமம் எனக்கு பேரானந்தம் அளிக்கின்றது. என்றாவது ஒரு நாள் அந்த பாக்கியம் எனக்கு கைகூடும். ஓம் சாய்ராம். எத்தனை பேர் சென்றார்கள், எத்தனை பேர் செல்வார்கள், எத்தனை பேர் பிறப்பார்கள் என்பதற்கான எண்ணிக்கை இல்லை. உயிர் இருக்கும் வரை அதன் இருப்பு ஒரு மாயையே. அது அழிக்கப்பட்டவுடன் நெருப்புக்கு இரையாகிவிடும். ஐவரும் ஒன்றாக பங்கிட்டுக் கொண்ட போதிலும் பரந்த மகாவானம் பாதுகாப்பாக இருக்கின்றது. தாசன் கூறுகின்றான், எனது அனைத்தும் எங்கே போனது? எங்கிருந்ததோ அங்கேயே அகந்தை அழிந்து விட்டது. ஓம் சாய்ராம். அவரவர் நன்மையோ தீமையோ அதை அனுபவிப்பார். இதில் சேகரிப்போ அல்லது கடனோ எதுவும் இல்லை. கடந்த கால செயல்களுக்கு வேறு தீர்வு இல்லை. முதலில் குருவின் பாதங்களில் சரணடைவதை மட்டுமே விரும்பு. குருத்துவ மரபு என்பது இன்றைய காலத்துக்கு உரியதல்ல. இது ஆதி இல்லாதது, அறிந்து கொள்ளுங்கள். தாசன் கூறுகின்றான், எனது குரு சாயி மகான் என்னை அணைத்துக் கொண்டால் கடைத்தேற்றல் பெறுவேன். ஓம் சாய்ராம். எப்போதும் உனது நாம தியானம் செய்து வருகின்றேன். ஆனால் நீங்களோ என்னை வேறாக வைத்திருக்கின்றீர்கள். என்னிடம் ஏதோ குறை இருக்கின்றது. ஆகையால் என் மனம் நிலையற்றுள்ளது. பேராவலின் ஓட்டம் எப்போதும் உள்ளது. நன்னிலையை அடைவது கடினமாக உள்ளது. தாசன் கூறுகின்றான், பிரபுவே, இதற்கு ஒரு தீர்வை அருளுங்கள். இதன் காரணமாக நான் உங்கள் பாதங்களை பிடித்திருக்கின்றேன். ஓம் சாய்ராம். ஒரு காரணத்திற்காக பாடம் கற்றுக்கொண்டேன். உப்பை சேர்க்க மறந்து விட்டேன். அவர்கள் இனிப்புகளை சாப்பிட வரிசையாக அமர்ந்தார்கள். ஆனால் அவர்களின் விருப்பம் மாறானதாக தோன்றியது. அவனது கர்வம் அடங்கியது. அவனது பார்வையை பாதங்களின் மீது நிலைத்தது. நாங்கள் உங்களுக்கு சேவை செய்கின்றோம். அன்பு இல்லாமல் பிடித்தலின்றி ஆகிவிட்டது. ஓம் சாய்ராம். அறத்தின் திட்டம் அமைதி மற்றும் மகிழ்ச்சிக்காகவே. சந்தர்ப்பத்தை நழுவ விட்டு ஓடி திரிகின்றனர். கலியுகத்திலே மரபு நிலவுகின்றது. அறியாமையால் தவறான பாதையாக தோன்றுகின்றது. மூலம் அருகிலே இருக்கும் போது வீணாக இடம்பெயர்தல். இந்நிலையிலே விஸ்வ கோபாலை அடைய இயலாது. மாயையின் சண்டையிலே எனக்கு கிடைத்தது உணர்வில்லாத ஜீவன் ஊனமுற்றானது. ஓம் சாய்ராம். சாயியை பணிவோம். சாந்தி நிலவட்டும். श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय। श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की